ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. வணக்கம் நேயர்களே, அனைவரும் எங்கு சென்றாலும் சரி, எப்பொழுதுதான் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த உணர்வு இன்பமாக சந்தோஷமான ஒரு சூழலை அந்த இல்லம் ஏற்படுத்தி தரும்போது இன்னும் நிறைய சாதிக்க முடியும். அப்படி சாதிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது நம்மளுடைய வீடு தான். அந்த வீட்டில் உள்ள தடைகளை நீக்கினாலே சாதனைகள் பல புரியலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய விளக்கங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் பலவங்க லெட்டர்ஸில் அனுப்பியிருக்கீங்க. அதுக்குண்டான விளக்கத்தை தரதுக்காக சார் வந்திருக்காங்க. வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். அதாவது முதல்ல ஒரு நேயர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வீடு பின்பாகத்திலையும் கடை முன்பாகத்திலையும் வச்சுருந்துருக்காங்க. கடையில் நல்ல லாபம் வருது. ஆனால் அந்த லாபம் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒரு செலவு, நோய்வாய்ப்படுதல், இல்லாட்டி அந்த செலவு சுப செலவாக இல்லாமல் விரயமாகிற செலவாகவே ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் கடையில் நல்ல லாபம் வருது, வீட்டில் இந்த நிம்மதி இல்லாமல் இருக்குது. இந்த முரண்பாடுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, ஆதாயம் கிடைக்குது, ஆதாயத்தை முறைப்படுத்த முடியலை அப்படிங்கிறது இவங்களுடைய ஆதங்கம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடையும் வீடுமா கொடுக்கறதே முதல்ல தப்பு. அப்படி கொடுக்கும் பொழுது கடையினுடைய பாகம் உங்களுடைய லாபகரமான பாகமாக அமையும் பொழுது அது லாபத்தை தந்துடும். கட்டடத்துடைய வளர்ச்சி உங்களுக்கு தப்பாக மாறிடும். இப்போ ஒரு கடைன்னு ஒன்று கொடுத்து ஒரு பார்ட்டு துண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அமைப்பாக மாறி இந்த கட்டட வளர்ச்சியை பாதிப்படைய வச்சிடும். அப்போ கடை அப்படிங்கிறது பொருள் உங்களுக்கு வியாபாரமாகணும், அழியணும் அப்படிங்கிற ஒரு தன்மையே அதில் கொடுத்துருக்கும் பொழுது அது வியாபாரத்தில் போயிட்டுருக்கும், அதுக்கு உண்டான லாபம் வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் என்ன பொருளாதாரத்தில் வீணாக்குறீங்க அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கிறோம், சம்பாதிச்சிருக்கிறோம், அந்த பக்கத்தில் இந்த அம்மா கேட்குறாங்க, நம்மள்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்து உதவுமேன்னு கொடுக்குறோம், இந்த பணங்களெல்லாம் திரும்பி வராது. இதுதான் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற கணக்குக்கு ஆகும். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், வங்கியில் போட்டால் 8% தான் கொடுக்குறாங்க, வெளியில் கொடுத்தா 24% கிடைக்குதுன்னு கணக்கெடுக்கிறோம். ஆனால் இந்த வீடு அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி தப்பான கணக்கெடுப்போம். இல்லைன்னா வியாபார அமைப்புகள்லேயே இன்னொரு அமைப்பு என்ன பண்ணலாம், எதை ஸ்டாக் வைக்கலாம், எதை ஸ்டாக் வச்சா நம்ம மறுபடியும் அதை ரீபேமெண்ட் பண்ணும் பொழுது நல்ல அமைப்பு கிடைக்கும், வியாபாரம் பண்ணும் பொழுது கிடைக்கும்னு தரணும். இப்போது உங்களுடைய கடைக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படக்கூடிய தன்மை கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுத்துருக்கிறத கண்டுபிடிச்சி கடையினுடைய அமைப்பால் எந்த மாதிரியான பகை வீட்டுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே உங்களுக்கு பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு உண்டான மார்க்கம் சொல்லி கொடுக்கப்படும். அப்படி மிச்சம் பண்ணுற தன்மையில் நம்ம எந்த பாகத்தில் விரயத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டடம் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா, இப்போது இந்த வீடு உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான், ஒரே வீட்டில் முன் முகப்பில் 2 வாசல்கள் தரப்பட்டிருக்குது. இந்த 2 பக்கம் வாசல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன்லேயே இந்த மஞ்சள் வாசல் நல்ல வாசல் அப்படின்னு அமையுது இந்த மொத்த வீட்டினுடைய அமைப்புக்கு. அதே நேரத்தில் அந்த பச்சை வாசல், அதாவது சிகப்பு வாசல் அப்படிங்கிற தன்மை தப்பு அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போகுது. இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த கட்டடத்தில் அந்த மஞ்சள் வாசல் நல்ல பாகமாக அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா மங்களகரமான கலர் அடிச்சிட்டான். நாம் என்ன பண்ணுறோம், டேஞ்சருங்கிறதெல்லாம் சிகப்பு குறி தான் போடுறோம். சாதாரணமாக பாருங்கள், சிகப்பு குறியிலேயே அங்கே வாசலில் அமைச்சு போட்டாங்க. இப்போ சிம்பாலிக்காக இது சொல்லப்படுது. இது வாஸ்து நிபுணர் கண்டுபிடிக்கும் பொழுது தான், ஆஹா ஆமாம் இல்லை, இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, ஏன் அப்படி ஆணுச்சு, இப்போ நம்ம கொடுத்த இந்த வாசல் நமக்கு பகையாக போச்சு,
அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போ எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வாசலுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ்லேருந்து அத்தனையும் நல்ல அமைப்பாக இருக்குது, அது பாருங்கள் மங்கலாகி போகுது. இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அந்த வீட்டினுடைய பொலிவையே இது மாற்றிடுது. இப்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்காததுனால இவ்வளோ அழகாக கட்டப்பட்ட வீட்டில் அந்த பாகம் டேஞ்சர்னு குறியாயிடுது, இங்கே மங்களம்னு குறியாகுது. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் பக்கத்தால் இருக்கும் பொழுது ஒருத்தங்க நல்லா இருக்கிறதும் இன்னொருத்தங்க வீணாக போகிறதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகுது. இப்போ இன்னொருத்தங்களும் வீணாகாமல் நல்லா இருப்பது எப்படிங்கிறத தான் இந்த கலை உங்களுக்கு சொல்லுது. இப்போ நாம் என்ன நினச்சிருக்கோம், ஆடம்பரமாக கட்டியிருக்கிறோம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பு இந்த வீடு. இந்த 30 லட்சம் ரூபா மதிப்பில் உள்ள இந்த வீட்டில் இப்போ தம்பி கெட்டு போயிட்டான்னா அண்ணன் நிம்மதியாக இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு சின்ன இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ்ன்னு இந்த வீட்டில் போய் அவர் செஞ்சார். ஒரு 35 லட்சம் ரூபா லாஸ். என்னென்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து அருமையான மார்க்கெட்டிங் ஆகக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் இன்னொரு இடத்துல அந்த தொழிலை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தோன்னே வங்கி முதல்ல சேங்ஷன் கொடுத்தது, நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்குது. ஆனால் அது ஹையர் அத்தாரிட்டியில் அப்ரூவ்ட் ஆகி வரணும் இல்லைங்களா, லேட் ஆகுது. இவர் தந்துடுறேன்னு நம்ம மேனேஜர் நண்பர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி வெளியிலையும் கடனை வாங்கி உள்ளே போட்டுடுறாரு. போட்டு என்ன ஆகி போகுது, சிக்கலாகிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இப்போ பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்ணன் உடனே அந்த தம்பிக்கு இவருடைய பிஸ்னஸ்லேருந்து பணத்தை ஒதுக்கி 25 லட்சம் ரூபாயை கொடுத்து தம்பியை ஒரு பெரிய சிக்கல்லேருந்து விடுவிக்கிறாரு. இப்போ அண்ணனும் மாட்டிக்கிட்டாரு, தம்பியும் மாட்டிக்கிட்டார். பாருங்க, இப்போ ஒன்று நல்லா இருக்கிற ஒரு வீடு பாதிப்படைஞ்ச ஒரு வீட்டுக்கு உதவுவதன் மூலம் ஒரே வீடு பக்கம் பக்கம். அப்போ அந்த ஒரே வீடு பக்கம் பக்கமாக இருக்கும் பொழுது தம்பி எக்கேட கெட்டு போகட்டும்னு இந்த அண்ணன் நினைக்க முடியலையே. அண்ணன் சம்சாரம் சொல்லுது, என்னங்க நீங்கள் தம்பி பிள்ளைகள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டுருக்குறாங்க, இந்த இதில் நம்ம என்னமாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு. இப்போ 2 வண்டியும் சேர்ந்து கவிழ்ந்த கணக்கு ஆனதுக்கு பிறகு தான் மணிபாரதி தெரிய ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகு தான் நம்ம போய் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதை எதுக்காக உங்களோட பகிர்ந்துக்கிறோன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் முதல்ல வீட்டை பார்க்கணும். இது எவ்வளோ அழகு, 30 லட்சம் ரூபாய், எவ்வளவு லாஸு. ஒரே ஒரு 6 மாதத்தில் 25 லட்சம் ரூபாய். 6 மாதத்தில் 25 லட்சம் ரூபான்னா என்ன சாதாரணமான காரியமா? இந்த பக்கம் அண்ணன் பல பிசினஸ்லேருந்து மறுபடியும் 25 தூக்கி இதில் போடும்பொழுது அண்ணனுடைய தொழிலும் பாதிக்குது. சார் அப்படிதான் சார் ஒருத்தர் கேட்கா, எந்த பிசினஸ் பண்ணினாலுமே எனக்கு லாஸ் வருது. இந்த மாதிரி தான் பாருங்க, உங்களுக்காகவே இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது எந்த தொழில் செய்யணும் அப்படின்னாலும் வந்து என்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க, நான் ஐடியா சொல்றேன். ஏன்னா வந்து அவ்வளோ தொழில் பண்ணி வந்து நான் லாஸ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட கேட்டா கேட்கறவன் ஜெயிச்சிருவான். அதே தொழில் இவர் செஞ்சாருன்னா முடியாது. என்ன காரணம்னா இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பிரபஞ்சம் சத்தியம் பண்றதுமா, நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படி இருந்தா தான் நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லுது. எப்பா அதாவது என்னன்னா, கண்ணு இருக்கிற இடத்துல கண்ணு இருந்தா தான் நான் ஒழுங்கா பார்ப்பேன்னு சொல்லுது. அது வந்து கண்ட்ரோல் எங்கே போகுது, மூளையில் போகுது. இப்போ மூக்கு இருக்கிற இடத்துல இருக்குது, ரைட். ஆனால் இதனுடைய நுகர்வு சக்தியினுடைய உணர்வு நரம்புகள் எங்கே போகுது, இங்கே போய் பின்னால் போய் முகலம்ங்கிறதுல கத்தையில் போய் இணையுது, ரைட். இந்த வாயில் நான் சாப்பாட்டை போட்டால் என்ன வேணாலும் சாப்பிடுவேன்னு சொன்னாலும் ருசியாக இருக்கிறத உள்ளே தள்ளுவேன், இல்லைன்னா கொமட்டிட்டு அப்படின்னு சொல்லுவேங்கிறத நாக்கு சொல்லுதுன்னா இதனுடைய உணர்வு எங்கே கட்டுப்படுத்தப்படுது, முகலத்தில் கட்டுப்படுத்தப்படுது. இப்போ ஒவ்வொரு இந்த இடத்துல கில்லுன்னா எங்கே உணர்றோம், லெஃப்ட்னா ரைட்டுங்கிறோம், ரைட்டுன்னா லெஃப்ட்டுங்கிறோம். ஆக உங்களுக்கு இந்த இடத்தில் நீங்கள் கிள்ளினாலும் இதனுடைய தொடு உணர்வு இங்கே சொல்லப்பட்டு மூளைக்கு எச்சரிக்கப்பட்டு மறுபடியும் உடல் முழுவதும் இது மாதிரிதாம்மா. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இதுக்கு மூலம் கட்டுப்படுத்தக்கூடியது உங்களுடைய வீடு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து உப்பு வாங்கினேன், மழை பெய்யுது, மாவு வைக்க போனேன், காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஏன்? காத்தடிக்காத நேரத்தில் உப்பு விற்போமே, மழை பெய்யறப்போ மாவு கொடுத்தா தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னும் தண்ணிக்கு ஈஸியாக இருக்குமேனு வியாபாரத்தை மாற்றுவோமே. இந்த ஐடியா தர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு. நாம் என்ன சொல்கிறோம்,
நான் உப்பு வைக்க போனேன் மழை பெய்யுது, மாவு வைக்க போனேன் காத்தடிக்குதுன்னு ஒரு அழகா ஒரு பாட்டில் பாடிட்டு புலம்புறோம் ஆச்சுங்களா. ஆடாதடா ஆடாதடா மனிதான்னு பாடுறோம். ஆனால் எப்படி ஆடாதடா, உன்னை தவற ஆட வைக்கிறது எது அப்படின்னு திங்க் பண்ணமா? கிடையாது. ஒருவன் தன்னுடைய அனுபவத்தை ஒரு பாடலாக தருகிறான் என்றால் அது எதனால் பிறந்தது, எப்படி ஆனது, ஏன் இப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு மூலம், ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற தன்மை இருக்கையில் நீங்கள் முயற்சிக்கலைங்கிறது தான் உண்மையை தவிர, நம்ம முயற்சித்தால் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா முழுவதும் ஒரே பிஸ்னஸை நீங்கள் விரிவுபடுத்துங்க, செய்யலாம். 100 வகையான பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் வகையில் நீங்கள் பண்ணுங்க, செய்யலாம். இது அத்தனைக்கும் உங்களுடைய வீடு துணையாக இருக்கணும். ஒவ்வொரு தொழில் ஸ்தாபனங்கள் துணையாக இருந்தால் இன்னும் கூடுதல் லாபம். வீடு மற்றும் தொழிற்சாலை ரெண்டுமே சரியா வச்சிருக்கிறோம். 2 கண்ணுல ஒரு கண்ணுல தூசி விழுந்ததுன்னா 2 கண்ணு தான் மூடும். அப்போ கொஞ்ச நேரம் நம்ம எதுக்கால இருக்கக்கூடிய கல் தெரியாமல் தட்டி விழுந்துடுறோம். அப்போ ஏற்கனவே கல் இருக்கிறது கண்ணு தெரியலையான்னு பின்னால் இருக்க ஒருத்தன் சொல்லுவான். தூசி விழுந்ததுனால நான் விழுந்துட்டேன்னா, தூசி விழுந்தோன்னு நிற்கணுங்கிற ஒரு உணர்வை நம்ம உடனே எடுக்க முடியுமா? ஏற்கனவே காலை எடுத்து வச்சிருக்கும் பொழுது தூசி விழுந்த உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புன்னு நம்மளுடைய ஆக்கநிலை அணிச்சு செயல் அப்படிங்கிற உடல் அசைவுனுடைய தன்மைகள் அதுவாக நடக்குது. அப்போ எது கண்ட்ரோல் பண்ணுது? மூளை. நடக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கிறோம். நான் 2 இன்ச்சு காலை தூக்குவேன், 2 இன்ச்சு மேலே தூக்குவேன், 4 இன்ச்சு தள்ளி காலை இறக்குவேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டாமா நீங்கள் செய்கிறீங்க. ரொட்டீன் ஒர்க்குமா? இந்த ரொட்டீன் ஒர்க்குக்கு எதுமா அவங்களுக்கு தூண்டுதலாக இருக்குது? நம்ம மாடிப்படியை 6 இன்ச்சு உயரம் கொடுப்போம், மாடிப்படியினுடைய அகலத்தை 10 இன்ச்சு கொடுப்போம்னு நினைக்கிறோம், சொல்கிறோம், இதனுடைய அமைப்பு கொடுக்குறோம். ரோட்டில் நடக்கும் பொழுதெல்லாம் நான் 6 இன்ச்சு என் காலை தூக்குவேன், 10 இன்ச்சு அகலத்துக்குள் என் பாதங்களை பதிப்பேன், ஆகையினால் நான் இப்படித்தான் நடப்பேன்னு சொல்ல முடியுமாம்மா? டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி வேகம் போகிறோம். 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்கள் காரை வச்சுருக்கிறீங்க. 240 எடுத்தோடனே போக முடியுமானா முடியாது. 5 கீர் வச்சுருக்கீங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு கீரை போடுறதுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கா இல்லையா? அது மாதிரி தாமா வாழ்க்கையோட ஒன்றி சிந்திச்சிங்கன்னா வாஸ்து எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வாஸ்து சொல்லலை, வாழ்க்கையே சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கையோட ஒன்றுவது எதுன்னு நினைச்சிங்கன்னா வாஸ்துன்னு முடிவு பண்ணலாம். சரி, அப்படிதான் ஒருத்தர் கேட்டுக்காரு, எனக்கு 2 ஆண் பசங்க இருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க தானே சிங்க குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆம்பளை பசங்க அவன் வளர்ந்துக்குவாங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ ரொம்ப சங்கடப்படுறேன். என்ன அப்படின்னா 2 பேருமே எனக்கு அடங்காமல் அவங்க இஷ்டத்துக்கு சுற்றுறது வைக்கிறது படிக்கிறது கிடையாது, ஒழுங்கான வேலைக்கு போகிறது கிடையாது, இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்படி இருக்கிறாங்க. இவங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சார். திருத்த முடியுமா? நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். மனையை திருத்தினால் மகன்களை திருத்தலாம். மனை ஒழுங்காக இருந்தால் மகன்கள் ஒழுங்காக மாறுவார்கள். அந்த மனையில் இருக்கக்கூடிய பகையை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. இப்போ பிரச்சனை யார் வீட்டில் தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாய் சமாளிக்கிறது வீடு வாசப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தாய் குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தினுடைய எதிரொலியா யார் வீட்டில் தான் அந்த பிரச்சனை இல்லை, என் மகனையே கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ செல்லம் கொடுத்து தான் இப்படி ஆக்கி போட்டேன் அப்படின்னு ஒரு அமைப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படத்தில் ஒரு நல்ல டைலாக், ஒரு அண்ணன் ஒழுங்காக படிக்கிற மாதிரி இருக்கும், தம்பி பார்த்தீங்கன்னா போக்கிரித்தனமாக 10 பேரோடு சுற்றிட்டு வந்துட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஆகி இவன் ஒரு பிரச்சனைன்னு காதில் தெரிஞ்ச உடனே ஒன்று வெளியூருக்கு அனுப்புறதுன்னெல்லாம் கொண்டு போய் அங்கே அவன் கொஞ்சம் ஒழுக்கமாகி அப்புறம் இந்த தந்தை அந்த வீட்டில் போய் பார்ப்பான், வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, பரவாயில்ல பையன் பொறுப்பாக இருக்காங்கும் பொழுது அப்போதைக்கு அந்த பையன் தன்னுடைய உணர்வை சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி ஒரு இது, அதனால நீங்கள் உத்தரவு போட்டால் திருடா திருடின்னு ஒரு படத்தினுடைய கதை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் போக்கிரியா தெரிஞ்சிட்டு இருக்கிறான். இன்னொரு இடம் போன உடனே அந்த வீட்டை இவனே அழகுபடுத்துகிறான். நீங்கள் பார்த்த படம். அப்போது இந்த வீடு அவனை குற்றவாளியான ஆக்கி தந்தையை ஆகாது போகாது எதுக்கு ஆகாதவன் பேங்கில் கட்ட சொன்ன பணத்தை வீணாக்கிட்டான் அப்படி நல்லா சொன்னப்பட்டது. அதாவது நீங்கள் என்னன்னா இந்த வாழ்க்கையில் கதை சொல்லுவதற்கு மணிபாரதி வேணுமான்னா வேண்டவே வேண்டாம். ஆனால் இந்த கதையினுடைய மூலத்தை தான் நீங்கள் பிரச்சனையாக ஒரு கேள்வியாக எனக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க. அப்போ எழுதி அனுப்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதில் இருந்து நான் உங்களுக்கு சொன்னாத்தானே உங்களுக்கு அது புரியும்.
இப்போ நைதிரியம்னு சொல்கிறியா தெரிய மாட்டேங்குதியா, வாயவியம்னு சொல்கிறியா தெரிய மாட்டேங்குதியா, நீ நார்த் ஈஸ்ட் அதுங்கிற இதுங்கிற காம்பஸுங்கிற திசை காட்டிங்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. கிணறுங்கிற, தண்ணினா கிணறு இருந்தால் தானே வரும், போர் இருந்தால் தானே வரும். ஏதோ கார்பரேஷன் கொள்ளா தண்ணியை கொடுத்தாங்க, நாங்கள் ஒரு பள்ளத்தை போட்டால் தண்ணி வரமாட்டேங்குது, அதனால் ஒரு பள்ளத்தில் விழுந்துன்னா அதுலேருந்து தண்ணி எடுக்கிறது ஈஸியாச்சே அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா என்னையா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு சொல்யூஷனாக ஒரு படத்தில் நீங்கள் இன்னொரு இடம் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் திருந்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சு கேட்காமல் இருந்த உங்க கேள்வியினுடைய பதில், சொன்ன பேச்சு கேட்காமல் இருந்த அந்த பையன் தங்கமாக மாறி இந்த தந்தையே அவனுக்கு இப்படி என் மகனா அப்படின்னு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இது மாற்றியது எது? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு உண்டான பதில், இதுக்கு ஒரு சினிமா, கண்கூட நடந்த அமைப்பு. இதை தினம் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சினிமாவில் சிம்பாலிக்காக கொடுத்த அமைப்பு வாஸ்து தன்மைங்கிறதுனால அந்த படம் 100 நாட்களை தாண்டி வெற்றி போட்டது. இன்னைக்கு எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு ஆயிருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படி எடுத்து வச்ச உடனே சிவாஜினுடைய உடல் இப்படி குலுங்கும். அப்போது அந்த மண்ணில் தொட்ட உடனே அந்த டோட்டல் வீடு வைப்ரேட் ஆகுதுங்கிறத அந்த படத்தினுடைய மூல வெற்றிக்கே காரணம் அதுதான். முதல் ஸ்டெப்ஸ் அதை வைக்கும் பொழுது அவர் மேலே ஒரு உக்காந்துட்டு இருக்கிறது இப்படி அசைகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இங்கே கால், அந்த பெண் கால் வச்ச உடனே மாறுது பார்த்தீங்களா, அது மாதிரி தாங்க இந்த இடத்துல நீங்கள் இப்படி கொடுத்த உடனே அப்படியே உங்கள் வீட்டுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் மாறி இருந்தால் வந்துடும். நல்ல அமைப்பு கொடுத்தோம்னா அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்துடும். அப்போது அந்த தேவையில்லாமல் சொன்ன பேச்சு கேட்காத அதே பசங்க, ஆஹா நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம், அப்பா பேச்சு கேட்கல, கேட்போங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அவங்களே உங்களை இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் தான் அங்கீகாரம் தர போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வேண்டியது என்ன? மகன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும், அதனால் நீங்கள் சந்தோஷப்படணும். இப்போ மனையில் கொடுக்கும் பொழுது கேட்பான். இப்போ கண்ணு முன்னால் நீங்கள் இன்னொரு தவணை வேணாலும் இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு மணிபாரதியை கூப்பிடு. சரி, அது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரயாசப்பட்டு மனை வாங்கினேன். லோன் போட்டு வீடு கட்டலான்னு லோன் போட்டால் லோன் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கு. அந்த வீடை எழும்பவும் முடியல, எழும்பவும் மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன் அப்படிங்காங்க சார். வீடு போனால் தானே நான் வாஸ்துவே பார்க்குறது, வீட்டுக்குள்ளே இன்னும் போக முடியலையே, என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க சார். அதாவது இப்போ பூஜை போட்டு பல கட்டடங்கள் நிற்குதுங்கம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். கிருத்திகை நட்சத்திரத்தில் வாசல் வைக்கலான்னு ஒரு ஜோசியர் வச்சு கொடுத்துருக்குறாரு. சரி ஆச்சுங்களா? எப்படி அந்த கணக்கு எடுத்தாரு, ஏன் அப்படி எடுத்தாருங்கிறது எனக்கு தெரியல. ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதிரு விசாகம் ஜோதி சித்திரை மகமீராரும் அப்படின்னு இந்த 12 நட்சத்திரத்தை சொல்லி இதில் இந்த மங்கள காரியங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழ்நோக்கு நட்சத்திரம்னு ஒரு முத்திரையை கொடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த நிலவு அப்படிங்கிறது நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு, அப்படி மேல் நோக்கு தன்மையில் இருக்கணும்னு பொதுவான விதி. இது சாதாரணமாக எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஜோதிடர் தான் இந்த தேதியை வச்சு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பூராட நட்சத்திரம்ங்கிறது தகுதி இழந்த நட்சத்திரம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த நாள்களில் ஜோதிடர்கள் டயத்தை வச்சு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு உண்மையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த ஜோசியர்களுடைய அறிவை மயக்கியது எது அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த மாதிரி போட்ட டேட்டுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பூரா அந்த பிளான் எல்லாம் என்கிட்ட வருது பார்த்தீங்களா. தப்பான பிளான் எல்லாம் எது எங்கெங்கே இருக்கக்கூடாதோ அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளானை போட்டுக்கிட்டு இந்த ஜோசியர்கிட்ட போன உடனே இவன் மைண்டில் இந்த வீடு அப்படியே விஷுவல் ஆகிடுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கனவு எல்லாம் கனவுக்காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கனவு கண்டுட்டு இந்த வீட்டை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேருந்து இப்போ ஜோசியர்கிட்ட கேட்கும் பொழுது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சித்த யோகம் 60 நாளைக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருது. பாக்கி ஒரு 3 ஐட்டங்கள் தப்புங்கிறத மறந்துடுறார். இது என்ன ஆகுதுன்னா, ஒன்று சரி என்றால் இன்னொன்று தவறு.
ஒன்று சரி என்றால் ஒன்று தவறு. அந்த தவறை தவறு இல்லாமல் செய்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி பெறோம். புரியுதா? அப்போ இந்த ஜோதிடர்கள் குற்றவாளிகளான்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்பத்தான் இந்த பிளானை தப்பா போட்டுட்டு போய் இந்த பிளானுக்காக டேட் கேட்கும் பொழுது தப்பான பிளானுக்கு தப்பான தேதியை வச்சு கொடுத்துட்றாங்க. அதனால அந்த வீடு பாதியோட நின்று போகுது. இப்போ அப்போ நாங்கள் அஸ்திவாரம் போடும் முன்னையே பிளான் போடும் முன்னே உங்களை பார்த்துருக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செவரை நீங்கள் வைப்பதற்கு செங்கல், மணல், ஜல்லி இதிலெல்லாம் எந்த குறையும் குறைக்க போகிறது கிடையாது. நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, 10 லட்ச ரூபா போட்டு நான் கட்டடம் கட்டுறேன், இந்த ஆளுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு கேட்கணும்? ஏன் யாரை போய் கேட்கணும்? ஏன் பணம் வைடா வாசலை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த நொந்து போய் வரும் பொழுது அன்னைக்கே கேட்டிருந்தா, அதனால தான் ஆடாதேடா ஆடாதேடா மனிதா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நாம் தவறாக இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா உங்கள் மனசு புண்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நொந்து போயிருக்கக்கூடிய மனதுக்கு எது தீர்வு தருது அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணுறோம். அதில் உங்கள் கட்டடம் தான் தீர்வு தர முடியும். மணிபாரதி தீர்வுக்கு ஐடியா தர முடியும். ஆனால் அதற்கு உண்டான வேகத்தை யார் தருவா? உங்கள் கட்டடம் தரும். கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கட்டடம் பொலிவு மாறிடும். அப்படி மாறும் பொழுது தான் மணிபாரதி மாற்றினார்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிடையவே கிடையாது. உங்கள் வீடு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்குது. மாற்றம் கொடுப்பது எப்படிங்கிறது மட்டும்தான் மணிபாரதி. சார், அப்போ ஒரு இடத்தை தேர்வு செய்யறதுல இருந்தே வாஸ்து ஆரம்பமாகுதா, இல்லை கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பமாகிறதா சார்? நீங்க எப்படி வேணாலும் நாங்க மனை வாங்கிட்டோம் அப்படின்னா, அதாவது என்னன்னா, நல்ல கேள்வி. நீங்க திடீர்னு இப்படி திக்குமுக்காடுற மாதிரி கேட்டுறீங்களா? அதனால நாங்க ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி ஆகி போகுது. அதாவது என்ன அப்படின்னா, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு, பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு ஒரு பழமொழி எல்லாம் சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், பெண் எடுக்கிறதுங்கிறது நமக்கு முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆணுக்கு இந்த பெண் அவசியம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்புன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பண்பு. அதே மாதிரி மனை கட்டடம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மனை என்ன பண்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது அக்னி மனையான ஒரு பண்புல இருக்குதா, ஈசானிய மனைங்கிற ஒரு பண்புல இருக்குதா, வாயவிய மனைன்னு ஒரு பண்புல இருக்குதா, நிருதி மனைன்னு ஒரு பண்புல இருக்கான்னு பார்க்கணும். அதில் அக்னி வளர்ச்சியில் நமக்கு ஆகாத தன்மையில் இருக்குதா, நிருதி வளர்ச்சியில் ஆகாத தன்மையில் இருக்குதா, வாயவிய வளர்ச்சியில் ஆகாத தன்மையில் இருக்குதா, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கட்டடத்தினுடைய வளர்ச்சியால் ஏதோ 6 அடி 4 அடின்னு எடுத்ததுனால நம்ம வீடு தவறான தன்மையில் இருக்கிறதா? ஏன்னா மதுரையில் ஒரு வீடு பார்த்தேன். அவங்கவுங்க பாட்டு கட்டடத்தை கட்டிட்டு இவங்க இடத்துல இந்த பக்கம் உள்ளவங்க ஒரு 6 அடி, அந்த பக்கம் உள்ளவங்க ஒரு 3/4 அடின்னு எடுத்துட்டு இவருடைய டோட்டல் வளர்ச்சியும் ஸ்தம்பிச்சு போச்சு. இன்னைக்கு இடிச்சு போட்டு கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் இன்டர்நெட்டில் தேடுறாரு, பார்க்குறாரு, எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 பிளான், கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ஜினியர்கள்ட்ட பிளான் வாங்கியிருக்கிறாரு. எதுலேயுமே அவருக்கு நிறைவு இல்லை. கடைசியாக தான் மணிபாரதி கட்டுறதுன்னாச்சு. இந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஒரு டிசைன் முடிவு பண்ணுவோங்கும் பொழுது தான் இந்த பக்கத்து வீட்டினுடைய ஆக்கிரமிப்பை எல்லாம் நான் கண்டுபிடித்து, இவ்வளவு இடம் இப்படியெல்லாம் வீணாக இருக்குது, இதை என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அதற்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து அதற்கு பிறகு கட்டட அமைப்புன்னு இப்போ கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, இந்த தெருத்தாக்கம் இருந்ததே, என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணேன், இவ்வளவு ஈஸியாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க சார். 4 மாதம் கஷ்டப்பட்டேனே, 4 நாளில் தீர்வு தந்திருக்கீங்களே அப்படின்னார். ஏன்னா ஒரு பிளான் போனோன்னு பார்த்தேன். எனக்கு என்னென்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தாம்மா தெரியும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த வீடை எப்படி தரணும், இவ்வளவுதான். சார், அது மட்டும் இல்லாம கட்டடம் கட்டும்போது அதுல நடக்கிற வேலையாட்களுக்கும் ஓனர்ஸ்க்கும் நிறைய டிஸ்பியூட்ஸ் நடக்குதுல்ல சார். வேலைக்கு ஒழுங்கா வளர மாட்டேங்கிறாங்க, பிரச்சனையா இருக்கு, வரவங்க பாதியிலே நின்னுக்கிறாங்க, அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல சார். இது எதனால சார்? ஏன்னா இன்னும் கட்டடத்துக்குள்ளேயே நம்ம போகல. அதாவது
நீங்கள் வாஸ்துப்படி ஒரு நல்ல பிளான்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இந்த சங்கதிகள் பூரா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம் தான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோமே, உங்கள் மேஸ்திரி, உங்களுடைய இன்ஜினியர்ஸு எல்லாருக்கும் கொடுக்குறோமே, முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிடறோம் இல்லைங்களா? இப்போ மேஸ்திரி மற்றவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான விஷயம். உங்களுக்கு புரிய வச்சுட்டோன்னே நம்ம அங்கே கண்காணிக்கிறோம் இல்லைங்களா? இங்கே வந்து சூப்பர்வைசர் யாருன்னா, முதல் சூப்பர்வைசர் ஓனர், அடுத்து தான் இன்ஜினியர் அப்படிங்கிற அளவில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆகையினால முழு வாஸ்து அமைப்பை நாம் கொடுத்தால் உங்கள் வீட்டில் மங்களங்கள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தங்கும். ஆகையினால முயற்சி பண்ணுங்க. நேயர்களே, கனவு இல்லத்தை நினைவு இல்லமாக மட்டுமல்ல இனிமையான இல்லமாக மாற்றி தருவதற்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் தயாராக இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்ஸை வந்து முன்னாடியே புக் பண்ணுங்கள். நம்பர் 9865376115. இந்த நம்பர் கால் பண்ணி டேட்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நேரில் சந்தித்து ஆஃபீஸில் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டர், பிஎஸ்கே காம்ப்ளெக்ஸ், 2ஆம் கேட் அருகில் இந்த அட்ரஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து விவரம் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நமக்கு அருமையாக விளக்கம் கொடுத்த மணிபாரதி சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கம்மா. ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. வணக்கம் நேயர்களே, வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ வைக்குமா வாஸ்து சாஸ்திரம், இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் இப்போ இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா வந்து வளமோடு வாழ்றதுக்காக எல்லாரும் வந்து உழைக்க வந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி உழைச்சாலுமே வந்து எங்களுக்கு போதிய பலன் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேச வந்திருக்காங்க வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ உங்கள் சார்பாக வந்து நான் சார்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன், அதுக்கு வந்து விளக்கம் தருவாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வந்து அமையுது. அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். அதாவது வந்து நம்ம இப்போ வந்து வீடு கட்டடம் அந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் வந்து ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகளே இல்லை. ஆனாலும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆதி மனிதனுடைய சந்ததிகள் வளரதான் செஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் தானே சார் நம்ம வந்தவங்க. அப்போ வீடு இல்லாதப்ப அந்த சாஸ்திரம் எங்கே இருந்தது? அதாவது ஆதி மனிதனுடைய பழக்க வழக்கத்துக்கும் இன்றைய நம்மளுடைய நாகரிக பழக்க வழக்கத்துக்கும் படிப்படியாக இந்த வாஸ்து சப்போர்ட் பண்ணினதுனால ஆதி மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து இந்த கட்டடத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு வான சாஸ்திரத்தினுடைய அமைப்புகள் விடுவிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தசாவதாரம்னு ஒரு 10 அவதாரத்தினுடைய கோட்பாடுகள் எல்லோருக்கும் விளக்கப்பட்டிருக்குது, தெரியும். இப்போது நீரிலிருந்து ஜீவசக்திகள் உருவானது அப்படின்னு சொல்லப்படுது.
நம்முடைய கடவுள் பார்த்திங்கன்னா மச்ச அவதாரம் எடுத்தார் மீன் உருவமாக அப்படின்னு. அதற்கு பிறகு கூர்மம் அப்படின்னு நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய தன்மை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வராகம் என்று பூமியை குடைந்து சென்ற ஒரு தன்மை. அப்போ பூமியினுடைய ஆராய்ச்சியினுடைய பூலோக சக்தியினுடைய ஆராய்ச்சிகள் என்ன அப்படின்னு எடுக்கப்பட்ட தன்மை. அப்போ மனிதனும் மிருகமாக மனிதனுடைய குணாம்சம் 2 தன்மைகளில் பரிணாம தன்மைகள் பெற்றது அப்படிங்கிற மாதிரி மோசமான ஒரு சிம்மத்தினுடைய குணாதிசயமும் மனிதனுடைய பண்புமாக இருந்த மாதிரியான தன்மைகளில் உங்களுக்கு நரசிம்ம அவதாரம். அதற்கு பிறகு வாமன அவதாரம்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பூமியையும் ஆகாயத்தையும் தன்னுடைய திரு அடிகளால் இறைவன் அளந்ததாக சொல்லப்படுவது பூமி சாஸ்திரத்தை ஆராய்ந்து வான சாஸ்திரத்தை ஆராய்ந்து 2ஐயும் நமக்கு நீதியாக சொன்னவன் இறைவன். அப்படி நல்லா இன்னைக்கு வெளிநாடு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆமான்னு இன்னைக்கு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னா இதையெல்லாம் ஆதியில் நம்ம பெரியவங்க கதைகளில் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மனிதனுடைய போர்த்தன்மைகள் மூர்க்கமான தன்மைகளில் போனதாக பரசுராமனுடைய அவதாரம். அதற்கு பிறகு பண்பு நலங்கள் நிறைந்த தன்னுடைய மனைவி, தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய ராஜதந்திரிய உறவுகளுடைய தன்மை. அப்பொழுது எல்லோரையும் உறவுத்தன்மைகள் மனிதன் கொண்டு வந்தான் தான். பறவையை நண்பனாக்கினான் ஜடாயு, குரங்கை நண்பனாக்கினான் அனுமன், அதே மாதிரி கரடியை நண்பனாக்கினான் ஜாம்பவான், கிளியை நண்பனாக்கினான், மானை நண்பனாக்கினான், குதிரையை நண்பனாக்கினான், யானையை நண்பனாக்கினான்னு அத்தனை தன்மைகளையும் நாம் இன்னைக்கு கடவுளாக கும்பிட்டுருக்கிறோம். அப்போது மனிதனுடைய அடுத்த தன்மை. அதற்கு பிறகு பார்த்தா அரசியல் சாஸ்திர தன்மைகள் எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு கிருஷ்ணாவதாரம். இன்னைக்கு பாரத போரினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் கற்பனையால் சொன்னார்களா உண்மையாக சொன்னார்களா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாத தன்மைக்கு அவர்களுடைய அத்தனை தன்மைகளையும் நாம் இன்னைக்கு விஞ்ஞானமாக வெளிப்பாடு பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கு விட்ட பானம் போனது தாக்கவில்லை என்றால் சுற்றி விட்டு திரும்பி வந்ததுன்னு எழுதப்பட்ட தன்மைகள் இன்னைக்கு விஞ்ஞானத்தால் மெய்ப்பிக்கப்படுகிறது. அப்போது ஆதி மனிதனுடைய அடிப்படை பண்பு நலங்கள் விஞ்ஞானத்தில் ஆதி மனிதன் தோன்றிய விதத்திற்கு மூலம் என்று வரும்பொழுது பரிணாம வளர்ச்சியில் மிருகமாக திரிந்தான் மனிதன் அப்படிங்கிறதுக்கு 4வது பண்பை நரசிம்மத்தன்மையை கொடுத்து அதிலிருந்து அசுரத்தன்மையிலிருந்து மனிதன் சாந்தத்தன்மையை பெற்றான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டு வான சாஸ்திரம் பூமி சாஸ்திரங்கள் உண்டு பண்ணப்பட்டது. அப்போ முதலில் எடுத்த அடி நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் பெரியவர்கள் சொன்னது முதலில் வைத்த அடி பூமியில், 2வது அடியைத்தான் எங்கே அளக்கும் பொழுது காலை தூக்கியதாக உலகளந்த பெருமான் அப்படின்னெல்லாம் இன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறோமே. இந்த நாகரிக பண்புகளை கதைகள் வாயிலாக சொன்னார்கள். இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி. சரி சார், இவ்வளோ இது சொல்றீங்களா சார்? ஆனால் அப்போவும் பிரச்சனைகள் இருக்க தானே சார் செஞ்சது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது அப்படின்னு நிறைய படிக்க தான் செஞ்சுருக்கோம். அப்போ அதை அவங்க எழுதுனதோட நிப்பாட்டிட்டாங்களா, ஃபாலோ பண்ணலையா சார்? அவங்க எழுதுனது அதாவது என்னன்னா இந்த குணாம்சங்கள் பூரா வாஸ்துவோட கம்பேர் பண்ணி கொடுத்து தான் நன்மைன்னு உண்டா தீமைன்னு உண்டு, இன்பம்னு இருந்தால் துன்பம்னு உண்டு, லாபம்னா நஷ்டம்னு உண்டு. இப்படின்னு 2 தன்மையும் விளக்குறதுக்கு நமக்கு பாத்திர படைப்புகள் வேணும் இல்லையா? இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டிவி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை மையமாக்கியே தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லா கதையும் பிரச்சனையை மையமாக்கி தான் வந்துட்டுருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய அத்தனை தமிழ் படம் எடுங்க, அல்லது இதுலேருந்து டப் பண்ணுற படம் அது இதுன்னு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப கதைகள் பூரா அழுகிறது, கண்ணீர் விடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை மையமாக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நல்லது கெட்டதுங்களுக்கெல்லாம் கதாபாத்திரங்கள் வேணும் இல்லைங்களா? அப்போ இதுக்கான தன்மைகளை பூரா இறைவன் வாழ்ந்ததாகவும் வடிவமைத்ததாகவும் கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் அசுரன் மூர்க்கத்தனமான தன்மைகளில் இருக்கிறதுனால அந்த மூர்க்கத்தினுடைய வெளிப்பாடு, இவங்கெல்லாம் காடுகளில் இருந்துட்டு இருந்ததுனால துன்பம்,
அப்போ மன்னன் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு வரும். நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமனை வந்து கூட்டிகிட்டு வர்றார். அதாவது நான் ஒரு பெரிய வேள்வி நடத்தப் போகிறேன், அந்த வேள்விக்கு பாதுகாவலனாக நீ வா. இவர் முனிவர், ஆனால் அசுரனுடைய கொடூரத்தன்மைகள் உண்டு. இங்கே வரக்கூடிய மன்னன் அரண்மனையிலிருந்து வருகிறான். அப்போ பாதுகாப்பு தன்மை தரக்கூடிய கெப்பாசிட்டி இவனுக்கு வருது அப்படிங்கிறது கதைகளுடைய வெளிப்பாடு. அதே நேரத்தில் அரண்மனைகள் வந்து பல வடிவங்கள் கொடுக்கப்பட்டு பல அறைகள் அமைப்புகள் கொடுக்கப்பட்டு ஒரு தன்மையில் ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வரும் பொழுது முடிசூட்டு விழா பிரச்சனைன்னு அரண்மனையினுடைய விழாவில் நடக்கக்கூடிய திருத்தங்களில் தவறுகள் அப்படின்னு இதெல்லாம் நிறைய சான்றுகள் உங்களுக்கு கதைகளில் திணிக்கப்பட்டது. ஆனால் இதை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது தான் வாஸ்து எந்த அளவுக்கு அந்த கதைகளில் கோர்வையாக்கி மறைமுகமாக, அதாவது இப்போ ஒரு மருந்து கொடுக்கணுன்னா தேனில் கொடுக்குற கதை அப்படிங்கிற மாதிரி நாமளே இன்றைக்கி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், லாலிபாப் வாங்கி கொடுத்துட்டோ அல்லது சிறப்பை வந்து இனிப்பாக்கிட்டோ அல்லது கூடுதல் சர்க்கரையை போட்டோ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வர்றோம். அந்த மாதிரி தான் இந்த கதைகள் வாயிலாக இந்த சார் அப்படின்னா வந்து பல வழிகள் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்குல்ல சார். யாகம் பண்றது இருக்கு, கோவிலுக்கு போறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகள் இருக்கும்போது நீங்க வாஸ்து சாஸ்திரம் வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது இப்போ வந்து உங்களுக்கு பிரணவ மந்திரம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து ஓம்னுடைய ஓங்காரத்தன்மையினுடைய வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியக்கலை சந்திரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சின்னு எல்லாம் சொல்லப்படும். அப்போ பிராணாயாமம்னு எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மூச்சு டைவர்ட் ஆகி தான் நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூக்கில் வந்து இப்போது இடது பக்கம் வந்து சுவாசம் போய் வந்துட்டுருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது சந்திரக்கலை அப்படின்னு எடுப்பாங்க. இதே இன்னொரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலதுக்கு பக்கமாக மூச்சு வலது துவாரத்தின் வழியாக போயிட்டுருக்கும். இப்போ சூரிய நாடியில் மூச்சு போகிறதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் தாத்பீகங்கள் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன், அதாவது இந்த அப்படிங்க எடுக்கும் பொழுது ஒரு முறை உள்வாங்கிய காற்று 8 பங்கு, ஒரு பங்கு காற்றானது 8 பங்காக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவது போல, அதாவது என்ன மேக்னெட்டிசம் சவுண்டு தான் வைப்ரேஷன் ஆகுதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் இந்த சவுண்ட் எனர்ஜி அப்படி இப்படினாலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த சவுண்டு கேட்குறோன்னா காற்றுலேருந்து காந்த துகள்களோடு கலந்து செய்தியாக பிரிக்கப்படுகிறது. அதைத்தான் இப்போ நம்ம வந்து அலைவீச்சுகளில் வந்து செய்திகள் அனுப்புறதுன்னு இந்த செல்ஃபோன் அது இதிலெல்லாம் நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த காந்த அமைப்புகளுடைய அதிர்வுகள் கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய ஆற்றல், வடக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், இந்த ரெண்டுமே சங்கமித்து வரக்கூடிய தன்மைகளில் இந்த வீட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற காந்த ஆற்றல் சூரிய ஆற்றல் எப்படி வருதுங்கிறத முறைப்படுத்துவது தான் வாஸ்துக்கலை சார். அதாவது வந்து இப்போ இல்லை, ஒருத்தர் வந்து பொருளாதார ரீதியாக எல்லாமே பெற்று வந்து ரொம்ப சிறப்பு அம்சத்தோட இருக்கிறார். அவர் வந்து வாஸ்துவே பார்க்கல, ஆனாலும் வந்து சிறப்பு அம்சத்தோட இருக்கிறார். அப்படிங்கும்போது நான் பார்க்கவே இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன், அப்போ வந்து இது அவன் பார்த்து செஞ்சிருக்கான், அவன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா சார்? இந்த முரண்பாடுகள் ஏன் சார்? அதாவது நீங்க தெரிந்து ஒரு நெருப்பின் மேல் கை வைத்தாலும் தெரியாமல் கை வைத்தாலும் சுடும். ஆனா தெரியாம வச்சுட்டேன் சுட்டுருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதே நேரத்தில் நான் அந்த நெருப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரியாமலே நான் தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஆக மொத்தம் அதில் படலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புகள் கொடுக்கும் பொழுது, ஒரு கட்டட அமைப்புகள் டிசைன் எடுக்கும் பொழுது எனக்கு பிடிக்குது, நல்லா இருக்குது, நல்லபடியாக பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர்கிட்டே கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ எங்கள்கிட்டையும் வந்தால் நாங்கள் இந்த மாதிரி போட்டுருவோம். இது எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுங்கும் பொழுது சிலர் குழம்பி அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் எதையோ ஒன்று இவர் கேட்குறாரு, ஒன்றை மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்லை. இப்போ இங்கேயே ஒரு கட்டடத்துக்கு வந்து நான் ஒரு வாசல் முறை வடிவித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தோம். முதல்ல அவங்க கேட்ட மாடலுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 வகையான டிசைன் கொடுத்தோம். இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ, ஒரு ஃப்ரெஞ்சு டோர் இப்படிங்கிற அமைப்பு. ஆனால் அவங்களுக்கு அதில் எதுலேயுமே திருப்தி இல்லை. நான் உடனே சொல்லிட்டேன், நான் தான் மாதத்துக்கு ஒரு தவணை இங்கே வர்றேனே, இந்த பாகத்தை இப்படியே விட்டுடுவோம், நான் இன்ஜினியருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த கட்டடம் வளர்கிறதுக்கு 2 மாதம் ஆகும். இந்த 2 மாதம் எத்தனை ஏரியா நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் கதவு டிசைன் பாருங்கள்.
உங்களுக்கு எது நிறைவுன்னு படுதோ அந்த டிசைனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை விட சிறப்பாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்தோம். இப்போது 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த டிசைனுக்கு நாங்கள் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் பாகம் பண்ணும் பொழுது கட்டடத்தில் சில மாறுதல்கள் அவசியமாகுது. இப்போ நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ யாருக்கு மிச்சம்? வாஸ்து பார்த்தவங்களுக்கு லாபம். அப்போ பார்க்காமல் நன்மை கொடுத்துருந்தால் நல்லா இருங்க. ஆனால் வெறும் பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை அல்ல. ஏன்னா பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் தான் அதிகமான மனநிலை பாதிப்புகள், அதாவது ரொம்ப மைண்ட் ஒரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் மைண்டே இல்லை சார், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது சார் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு பண்பு. தெற்கு மனை என்றால் ஐஸ்வர்யம், வடக்கு மனை என்றால் குபேரத்தன்மை, மேற்கு மனை என்றால் வர்ணத்தன்மைன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு மனையை விட அதிகமாக காசு தரக்கூடிய மனைன்னு எடுத்திங்கன்னா தெற்கு மேற்கு மனைகள் தான். குபேர அம்சம் பெற்ற மனையே வடக்கு தரலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மேற்கும் தெற்கும் அதிகமான பலனை தரக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தெற்கு வீடு மேற்கு வீடுன்னு தான் இருக்கும். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் தெற்கு வீடும் மேற்கு வீடும் பகை அம்சம் பெறக்கூடிய தன்மை அதிகம். அப்புறம் எப்படி சார் அந்த நன்மை கிடைச்சது? காசு, அதுதான் சொல்கிறோம், காசு மட்டும் அப்படிங்கிற கணக்கு வராது. இப்போ காசு தான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த மனை சத்தியம் பண்ணியிருக்குது, அதை கொடுத்துரும். இந்த பீஸ் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பிறகு தான் யோசிக்கும் பொழுது ஆமாம் எங்கள் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ நாம் சொல்கிறது உண்மையாயிடுது. காசு மட்டும் போதும் அப்படின்னு நிலை இருந்ததுன்னா இப்போ அந்த காசுனுடைய வருமானங்கள் எப்படி வந்ததுன்னெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம். அப்போ வடக்கு கிழக்கு மனையில் வருமானம் கம்மி அப்படிங்கிறீங்களா சார்? அதிகமாக தரக்கூடியது கிழக்கு மேற்கு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய தொழிலதிபர்களை பாருங்களேன், வடக்கு கிழக்குன்னா கிராஜுவலாக கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம், லாங் ஸ்டைலில் இருக்கும். மேற்கு தெற்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரக்கூடிய அத்தனை வீட்டினுடைய தொழிலதிபர்களும் நான் பார்க்கும் பொழுது பார்த்தா திடீர் பணத்தை கொடுக்கும். ஆனால் என்ன ஆணுச்சுன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கார் வாங்கியிருப்பார், நாளைக்கு இன்னொரு கார் வாங்கியிருப்பார், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வாங்கியிருப்பார். திடீர்னு பார்த்தா எல்லாம் லாக் ஆகி இவர் எங்கே இருக்காருன்னு தெரியலைங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்புறம் அந்த கேஸு இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆள்பட வேண்டாம். இந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் அதாவது தினமும் ஒரு கேஸை பார்க்க வேண்டியது இருக்கு. எங்கிட்ட இருந்தா பிரச்சனை வருதுன்னே தெரியல, தினமும் எதனாச்சும் ஒன்று சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு, அது முடியவே மாட்டேங்குது, எத்தனை வருஷம் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல சார். அதாவது ஒவ்வொரு வீட்டினுடைய ஆஃப்செட் கணக்குகள் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள்ல எலிவேஷனுக்காக கட்டிங்ஸ் தர்றேன்னெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டைலா சொல்லப்படுது. அப்படி கொடுக்கும் பொழுது வாயவியம் துண்டித்த பாகங்கள் என்று இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல எல்லாம் அதிகம் கேஸுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் வளர்ச்சி பெற்ற வடக்கு தன்மைகள் இருந்தாலும் சந்திக்க வேண்டியதாயிடும். இப்போ நாம் பல விஷயங்களில் கட்டடத்துக்கு மட்டும்தான் கணக்கு, மற்றதுகளுக்கெல்லாம் கணக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கணக்கு இருக்குது. ஏன்னா கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு அமைப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ முகம் வட்டமாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த ஸ்தானங்களுக்கு இத்தனை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய அமைப்புகள் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கலாம், ஆனால் கை தான், ஆனால் நீளம் இருக்கும். இந்த ரேகை அமைப்புன்னு பாருங்கள் பல மாறுதல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கட்டடத்தில் உள்ளே அழகுபடுத்தக்கூடிய முறைகள் நீங்கள் எத்தனையோ விதம் பண்ணலாம் சார். இப்போ அதாவது ஒருத்தர் பிறக்கும் போதே அவருடைய ஜாதகம் நிர்ணயிக்கப்படுது இல்லை சார், இப்படிதான் இருப்பான், இப்படிதான் வாழ்வான், இப்படிதான் சாவான் அப்படிங்கிறத அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டம் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அதுல இருந்து எப்படி சார் தப்பிக்க முடியும்? இதுல இப்படித்தான் சாவான் அப்படிங்கிற லிஸ்ட் எங்கேயுமே கிடையாது. இல்ல இவ்வளவு வரைக்கும் ஆயுள் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆயுள் என்று பார்த்தால் கிரகங்களுடைய தன்மை அப்படின்னு எடுக்கும் பொழுது திசா புத்திகளுடைய அமைப்பு அப்படின்னா பார்த்தா 120 ஆண்டுகள். அதில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் காண்டங்கள், அதாவது கண்டங்கள் அப்படின்னு பிரித்து எடுக்கக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 4 முதல் 6 கண்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் தரப்படுகிறது. அப்படி பார்த்தா இந்த ஒவ்வொரு கண்டங்கள்லையும் ஒவ்வொருத்தன் செத்து போகணுங்கிற மாதிரியும் உண்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும்
தள்ளப்படுவது எதனாலேனா உங்கள் வீட்டுனால, அதே நேரத்தில் கொல்லப்படுவது எதனாலேனாலே வீட்டினால தான். அதனால் தள்ளுவதும் கொள்ளுவதும் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தவறாக இருக்க வீட்டில் அகால மரணங்களை அது தருது. அதே நேரத்தில் நல்ல அமைப்பு கொடுக்கப்பட்ட வீடாக இருந்தால் நல்ல அம்சங்கள் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் இந்த கொல்லும் இது பண்ணும் அப்படின்னா காப்பாற்றவும் செய்யுமா சார்? அப்படிதான் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து அவனுடைய அந்திம காலங்களுடைய அமைப்புகள் சுமூகமாக போக வேண்டும் என்பது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும். அதாவது இப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இறக்க முடியும், இருப்பான் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேதக்கார வீட்டுக்குன்னு போயிட்டு வரும்பொழுது தத்துவம் பேசுவான். ஐயோ இப்படி இருந்தான், இப்படி ஆடுனா, இப்படி பண்ணான், செஞ்சான், என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டு குளித்த உடனே பார்த்தீங்கன்னா, சே போய் 3 மணி நேரம் வீணாக போச்சுடா அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா, அந்த மனிதனுடைய தன்மைகளில் மரணம்னு சம்பவித்ததுக்கு பிறகு அடுத்து வாழ்க்கைங்கிற தன்மையை தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வாழ்வதற்கு தான் இத்தனை வசதிகள் எல்லாம் தேவை. மரணமடைந்த மனிதனை வந்து அவனுடைய நினைவுகளை வந்து அந்த குடும்பம் சுமக்கும். ஆனால் வாழ்ந்து வழிகாட்டியவனை எல்லா குடும்பங்களும் சுமக்கும். அதனால தான் இன்னைக்கு கடவுள் ரூபத்தில் ஒவ்வொருத்தரையும் நம்ம வீட்டில் வச்சுட்ருக்கோம். சார் அப்படின்னா ஒரு அம்மா வந்து கேட்டு எழுதியிருக்காங்க சார், என்னோட பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டேன், ஆனால் வந்து ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால திருமணம் ஆகாமல் வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கேன், அவளை எப்படி கரையேற்றுறதுனே தெரியல அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஜெயிச்சு அந்த பொண்ணை வந்து கரையேற்ற முடியுமா சார்? நல்லா முடியும். அதாவது உங்களுக்கு சில கோள்களுடைய கோச்சாரத்தன்மைகளில் பகை அம்சம் பெறுகிறது, ஜாதக அடிப்படையில் பெறுகிறது என்றால் கொஞ்சம் கால நீட்டிப்புகளாக பிரச்சனைகள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிறந்த அத்தனை பெண்களும் அதே மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்களான்னா கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவர் 5 செகண்ட் வித்தியாசங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஒவ்வொரு குழந்தை பிறந்த வீட்டினுடைய அமைப்பு வளரக்கூடிய வீட்டினுடைய சூழ்நிலையிலும் மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 72 குழந்தை பிறக்கிறதாகலாம் இன்றைக்கி புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உலக அரங்கில் வந்து ஒரு வினாடிக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன, இன்றைக்கு இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது அப்படின்னெல்லாம் சொல்லப்படும். ஆனால் அன்றைக்கு கஷ்டப்பட்ட விகிதத்துக்கு இன்றைக்கி கஷ்டப்படுற விகிதத்தையும் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாகி விடுகிறது. இன்றைக்கி மேலை நாடுகளில் தற்கொலைகள் அதிகமாகிவிட்டது. என்ன காரணம்னு பார்த்தா, தனக்கு வந்து எதுக்கு இன்றைக்கி பணம் இல்லையா, எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போயிடுறாங்க. அப்போது வாழ்க்கையை ரசிப்பதற்கு இந்த கலை அவசியமாகுது. ஏன்னா 4 சுவருக்குள் வாழ்க்கை, தாம்பத்திய வேள்வி நடத்துவதற்கான புனித இடம் வந்து படுக்கை அறை அப்படின்னெல்லாம் வர்ணிக்கப்படும் பொழுது அந்த வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை. இல்லை நாங்கள் ஆதி மனிதனாகவே இருந்த காலம் அப்படின்னு உணர்வுகளை வந்து கொச்சைப்படுத்தப்படும் தன்மைகள்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்க்குறீங்க. இந்த குழந்தைகள் வந்து இந்த நல்ல நேரத்தில் பிறக்கிறத வச்சு தான் ஜாதகம் கணிக்கப்படுது அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்து பண்ணுறாங்க சார். பெற்றோர்ஸில் இப்போ பேரண்ட்ஸே வந்து தங்களுடைய பிள்ளைங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாஸ்துப்படி அமைச்சோம்னா நல்ல நேரத்தில் நல்லபடியாக நல்ல குணத்தோட குழந்தைகள் பிறக்குமா? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணுறாங்களேன்னு. அறுவை சிகிச்சை பண்ணி துன்புறுத்திக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகள் கிடையாது. ஆதியில் வந்து நல்ல அமைப்பான வீடுகள் கொடுக்கப்பட்டதுகள் பூரா நல்ல குழந்தைங்க நல்ல நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து தீர்வு தந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம அமைப்புகள் உள்ள வீடுகள் ஆதியில் பார்த்தீங்கன்னா அத்தனை குடும்பமும் கூட்டு குடும்பமாக தானே இருந்தது. பக்கத்தால் மாமா, எதிர்த்தாப்புல மச்சான், இந்த பக்கம் சித்தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் கேளிக்கைகள். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூரா சொந்தக்காரங்க, இந்த பக்கம் பூரா சொந்தக்காரங்க அப்படின்னு இருந்ததுன்னா அன்னைக்கெல்லாம் இடைவெளிகள் விட்டு கட்டடங்கள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி எந்த விதமான இடைவெளியும் கொடுக்கறதில்ல. நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் இடைவெளி தரணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதி காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு குடும்பம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறவுகளே இல்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மாமா வீட்டுக்கு போகணுன்னா எங்கேயும் மாமா, எல்லார் வீட்லேயும் ஒத்தொத்த குழந்தைங்க அப்படின்னு. அப்போ கூட்டு குடும்பத்தன்மை மீண்டும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி தள்ளப்படுது இப்போ வாஸ்து சீரமைப்புன்னு கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு.
சார் அந்த கூட்டு குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கறதுனால தானே சார் தனித்தனியா போகணும் அப்படிங்கிற நினைப்பு எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் வருது சார். அந்த பிரச்சனைகள் வந்து வராம இருந்துச்சுன்னா யாருமே வந்து அந்த பிரிவினையை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதுக்கு தாமா இந்த கலை ரொம்ப வேணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது, வீட்டுக்கு வீடு வாசல் படி இப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு அறைக்கும் நல்ல பண்புத்தன்மைகள் தரப்பட்டிருந்தால் இந்த அம்மா ஏன் அந்த அம்மா மேலே பராமப்பட போகிறாங்க, அந்த அமைப்பு ஏன் இங்கிட்டு தள்ளப்படுகிறது? ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நீ மட்டும்தானே உழைக்கிற, ஆனால் அவங்க பூரா நல்லா இருந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் கூட போயிட்டுருக்கான், அவன் படிச்சிருக்கிறான், இவன் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறான்னா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கனாலே இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் வாசல் அமைப்பு மாறி இருக்குது. என்னடா இந்த படத்தினுடைய கதை எப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கே அந்த படம் எடுக்கும் பொழுதே அந்த கதைக்கு தகுந்த கேரக்டருக்கு அந்த வீடு அமைஞ்சு போகுது. இதை நான் ஒரு டைரக்டர்கிட்ட பேசினேன். ஐயா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் யதார்த்தமான கதையாக எடுக்கிறீங்க, ஆனால் எடுக்கும் பொழுது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வீடே அதுக்கு தகுந்த மாதிரி அமையுதுன்னு சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்படுறார். இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறத வச்சு சில கருத்துக்கள் எல்லாம் சினிமா படங்களில் திணிக்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசிடின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய மைய கருத்தே 3 பெண்களினுடைய அமைப்பு. அதில் நான் ஏற்கனவே பல இடங்களில் பல பேட்டிகள்லையும் நான் இந்த அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன். கொடூரமான முறையில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை துன்புறுத்துகிறான், சூடு வைக்கிறான் அப்படிங்கிறதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் அந்த பெண்மணி சொல்கிறத கருத்தை நீங்கள் பெண்களெல்லாம் ஒரு தவணை போட்டு கேளுங்க. அந்த தந்தையிடம் அவள் எப்படி உருக்கமாக ஒரு பதிலை சொல்கிறான்னு கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது இப்படியாப்பட்ட தன்மை நடந்திருக்குமா அப்படிங்கும் பொழுது அந்த டைரக்டர் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார், கதாசிரியர் வச்சிருக்கிறாருன்னா அது நடந்த விஷயம். நானே ஒரு வீட்டில் பார்த்தேன். அது சினிமால கேட்கும் போதே வந்து கஷ்டமா இருக்கு, அப்ப நேர்ல அனுபவிக்கிற பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்து கூட்டு குடும்பங்கள்ல வர்றது, அதாவது மாமியால் தூண்டி இந்த மாதிரி பண்ணினாங்க, மருமகன் தூண்டி இப்படி பண்ணினாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லவன் மாதிரி நடிச்சு போட்டு இன்னொருத்தனை மாட்டை விட்டுட்டு வெளியில் வர்றது, இப்படிங்கிற மாதிரி கொடூர அமைப்புகள் இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய வீட்டினுடைய அறைகளும் மாறுபட்ட தன்மைகள் வருவது ஒன்று. அதே நேரத்தில் பொது அமைப்புன்னு எடுக்கும் பொழுது நைதிரிய பாக தவறுகள், வடக்கு வாயுவிய பாக தவறுகள், கிழக்கு அக்னிபாக தவறுகள் இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அந்த பெண்கள் நொந்து போகணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தயவு செய்து வீட்டை திருத்துங்கள், நிம்மதி நிச்சயம். நேர்களே, இது வரைக்கும் சார் கொடுத்த விளக்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வீட்டை வந்து திரும்பி பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் எங்கேயாவது ஒரு மூலையில வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வழிகாட்டுறாங்க. ஸோ வந்து முன்பதிவுக்கு வந்து PSK காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டர் 2ஆம் கேட் கிட்ட ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வந்து கேட்டிங்கன்னா சாரோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் டேட் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. முன்பதிவுக்கு நம்பர் 9865376115. இந்த நம்பரில் கேட்டாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வாங்க, பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்க. வழி தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 98653 76115.